இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. ஹைடி, டோரா புஜ்ஜி எல்லாமே பார்ப்போம். எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஸ்கூலை விட்டு வந்தவொடனே சோட்டா பீம் பார்ப்பேன். அந்த சோட்டா பீம் எல்லாரையும் காப்பாற்றுவான். எனக்கு பிடிச்சதுன்னா ஆனிமேலேருந்து நருட்டோ. அதில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் கக்காஷி. அந்த மாதிரி கார்ட்டூன் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். சின்ன வயசில் சோட்டா பீம் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி அனிமேஷன் படம்லாம் நல்லா பார்ப்பேன். சின்சான் பார்ப்பேன். சின்சான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜாக்கி ஜான் பிடிக்கணும். அந்த தாத்தா மந்திரம் போடுவார்ண்ணா, அதான் காமெடியாக இருக்கணும். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் நான் டெய்லியும் பார்ப்பேன், எப்போவுமே பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேலை டைம் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் பசங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். ஸ்கூல்லலாம் டெய்லியும் படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டிவியில் வர டோரா புஜ்ஜி தான் அடிக்கடி பார்ப்பேன். சின்ன வயசுலேயே பார்த்ததுனால பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதனால தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டொனால்ட் டக், மிக்கி மவுஸ், சூப்பர் ஹீரோஸ் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் போடுறதே இல்லை. கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக நருட்டோ அனிமே தான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். சின்சான் பிடிக்கும். அவர் நிறைய தக் லைஃப்லாம் பண்ணியிருக்காரு. எப்போவுமே பார்க்குறது சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். பிடிச்ச கேரக்டர் ஷேக்ஸ். டோரேமான்லாம் அந்த கேஜெட்லாம் கொடுத்தனால இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்காதான ஒரு அந்த இது இருக்கு. எங்கள் அம்மா கார்ட்டூன் பார்க்கும்போது ஏன் பார்க்குற படி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுனா இன்னும் குழந்தைய இதே பார்த்துன்னு இருக்குது. இப்போயே 10th போகிறான், இன்னும் குழந்தையாவே இருந்தால் எப்படா படிப்பேன் அப்படின்னு கேட்குறாங்கடா. உக்காஞ்சி பாரு, பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது இல்லாமல் போர் அடிக்காதுன்னு. சோட்டா பீம் பார்ப்பேன், தினமும் பார்ப்பேன், ரொம்ப நேரம் பார்ப்பேன். ஷின்சான் எனக்கு பிடிச்ச கேரக்டர். பார்க்குறது டீன் டைட்டன்ஸ்க்கு பார்ப்பேன். திட்டுவாங்க, கண்ணு கெட்டு வேணாம் அதை பார்க்காத, வெளியே போய் நிழலில் விளையாடு. என்னை திட்டுவாங்க, ஏன்டா அதே பார்த்துக்கிற வேறு எதை பாடுறான்னு சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதே தான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா கண்ணு போயிடும்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச அனிமே நருட்டோ. அதில் எனக்கு பிடிச்சது கக்காஷி. அது மாதிரி எங்கள் அண்ணனும் இது பார்ப்பான். நாடாளுமன்றத்தில் சிறந்த பங்களிப்புக்காக 17 எம்பிக்களுக்கு சன்சத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜு ஜனதா தளம் பருத்ஹரி மெக்தாப், தேசியவாத காங்கிரஸ் சுப்ரியா சுலே, திமுகவின் CN அண்ணாதுரை, பாஜகவின் ஸ்மிதா வாக், நிஷிகாந்த் துபே உள்ளிட்டோருக்கு விருது வழங்கப்பட உள்ளது. மேலும் 2 நிரந்தர குழுக்களான நிதி மற்றும் விவசாய துறைகளுக்கும் சிறந்த செயல்திறனுக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் செல்ல வேண்டுமா அல்லது நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என தனக்கு 2 வாய்ப்புகள் தரப்பட்டால் நரகத்தையே தேர்ந்தெடுப்பேன் என பிரபல கவிஞர் ஜாவேத் அக்தர் கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற புத்தக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஜாவேத் அக்தர் மத ரீதியாகவும் தேச ரீதியாகவும் தாம் தினசரி விமர்சனங்களை சந்திப்பதாக தெரிவித்துள்ளார். 2 நாட்டவர்களும் தன்னை சமூக ஊடகங்களில் வசைப்பாடுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஒரு சாரார் தன்னை மத நம்பிக்கை இல்லாதவர் என்பதால் நரகத்திற்கு தான் செல்வாய் என திட்டுவதாகவும், இன்னொரு சாரார் தன்னை பாகிஸ்தான் செல்லுமாறு கடிந்து கொள்வதாகவும் ஜாவேத் அக்தர் கூறினார். ஹிந்தி திரையுலகில் புகழ்பெற்ற பாடலாசிரியர்களில் ஒருவரான ஜாவேத் அக்தர் தன்னை நாத்திகர் என அடையாளப்படுத்திக் கொண்டவர். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.